கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, வேலூரில் 20,000 வாலிபர்கள் பங்கு பெறும் எழுப்புதல் வாலிபர் முகாம் 2025. நாள் ஜனவரி 26ஆம் தேதி. இடம் YMCA மைதானம், புதிய பேருந்து நிலையம் பின்புறம், வேலூர். நேரம் மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவ செய்தியாளர்கள் சகோதரர் K. டேவிட் கணேசன் மற்றும் சகோதரர் J. சிதம்பரக்கனி சந்தோஷ். தொடர்புக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாலிபர்களே, இது உங்களுக்கான முகாம். நீங்கள் பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களையும் பங்கு பெறச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை சுற்றி எத்தனை பிரச்சனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் உங்கள் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. அல்லேலூயா. பைபிளில் பாருங்க, எவ்வளவு அற்புதம் செய்கிறாருங்க. இனி வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்ட்டு நினச்ச ஆகார் ஒரு அம்மா இருக்கிறாங்க. நேற்றைக்கு வரைக்கும் அன்பு செலுத்தினாங்க. திடீர்னு ஆபிரகாம் குழந்தையோட வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. பாருங்க, இனி வாழ்க்கை அவ்வளவுதான். கொஞ்சம் ஒன்றும் திருப்தியில் சாப்பாடு தண்ணி கொடுத்து விட்றாங்க. அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல வந்த உடனே குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு தண்ணியோ உணவுப் பொருட்களோ இல்லை. அவன் நினச்சிறாங்க, என் பிள்ளை என் கண்ணு முழுக்க சாகிறத நான் கண்ணால் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அங்கிட்டு போய் அழுதுகிறாங்க. ஆண்டவர் விட்டார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆகார் அழுதுகிட்டு இருக்கிறா. விடுவாரா ஆண்டவர்? விடுவாரா? அந்த இடத்துல ஒரு வழி திறக்கிறார். நீ எந்த இடத்துல இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு அழுறீங்களோ, ஏசப்பா கூட இருந்த யாருக்குமே எதுலேயும் முடிவே கிடையாதுங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் உங்களை தொடக்க வச்சுக்கிட்டே இருப்பாருங்க. செத்து போனாப்புல லாசரு கல்லறையில் அடைச்சாப்புல 4 நாள் ஆனாப்புல விடுவாரா? எங்கள் அப்பா தேடி வருவாருங்க. அல்லேலூயா. முடிஞ்சதுன்னு காரியத்தை கல்லறையில் அடைச்சாலும் அவருக்கு அற்புதம் ஈஸிங்க. அவ்வளோதான். லாசருவே வெளியே வாங்குறாரு. ஒத்த வார்த்தைங்க. அப்படிதான் உயிரோடு எழும்புகிற அந்த செய்தியை கேட்குற நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கை இழக்காதீங்க. சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நானும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பெரிய பெரிய ஜெபக்குழுக்கள், டீம்ஸ் இருக்குது. நாள்தோறும் இங்கே ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்காக கட்டாயம் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் யூடியூப் சேனலில் வில்லேஜ் மிஸ்டரி மூமெண்ட் அப்படி சொல்லி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் லைவில் நீங்கள் வீட்டில் இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமானா எல்லா வியாதிஸ்தர்களை பலகீனமானவங்களை இங்கே கொண்டுட்டு வாங்க. 2 ஹவர்ஸில் நீங்கள் ப்ரேயரில் அட்டன் பண்ணிவிட்டு ஆண்டவர் சுகப்படுத்தி நீங்கள் புறப்பட்டு போகலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவருங்க. தொடர்ந்து ஏதாவது உருவத்தில் ஏசப்பா ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. நம்ம எல்லாருங்க ஊழியக்காரங்க தாங்க. முழு நேர ஊழியர்கள் தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் சும்மாவே இருந்துடுறாங்க. இல்லைங்க, எல்லாரும் ஊழியம் செய்யணும். உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குதுங்க. இப்போ என் பையில் இப்போ வாட்ச் கட்டியிருக்கிறேன், என் பையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறேன், பேனா வச்சுருக்கிறேன், செல்ஃபோன் வச்சுருக்கிறேன். ஏதாவது எனக்கு பயனில்லாத ஒரு பொருள் என்கிட்ட இருக்குதாங்க. என் கையில் நிறைய பொருளை பாதுகாக்கிறேன். எதுக்கு? எனக்கு பயன்படுற பொருளுங்க. ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறேன். இந்த செய்தியை கேட்குற சகோதர சகோதரியே, உங்களை ஏசப்பா ரட்சித்திருக்கிறார்ல, அவர் கைகளில் தானே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ ஒரு பிளான் இருக்குதுங்க. சும்மா காட்சிக்கு இவனை ரட்சித்தேன், அவனுக்கு ஊழியனா கிடையாது, இவன் மேலே என் பிளானே கிடையாது, சும்மா ஜஸ்ட் அப்படி வச்சுருக்கிறேன். அப்படி யாரையுமே வைக்க மாட்டார். நான் ரட்சிக்கப்பட்டு ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போகும்போது பெரிய கூட்டம் சர்ச்சில் இருக்குதுங்க. இவ்வளோ சர்ச்சில் இவ்வளோ பேர் இருந்து என் ஊருக்கு சுவிசேஷம் வரவே இல்லைங்க. எப்பயாவது அத்தி பூத்தாப்பில் ஒருத்தங்க வருவாங்க. அவங்களையும் நான் அருவாளை தூக்கி வெட்ட போய் அவங்கள ஊரை விட்டு அனுப்பி வச்சுருக்கிறேன். பாருங்க, இவ்வளோ பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க?
இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர்கள் அங்கு பட்டணத்தில் இருக்கிறாங்க. இவங்க ஆளுக்கு ரெண்டு பேர் ஒருமனப்பட்டாலும் என் ஊருக்கு வந்திருக்கணும்ல, சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்க வேண்டாமா? எல்லாம் ஜப்பானி கிறிஸ்தவங்களா. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சர்ச்சுக்கு போகணும், ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு படிப்பாங்க, அடுத்து எந்திரிச்சுன்னு ஒர்ஷிப் பண்ணணும், கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையில் நல்லா கை தட்டி அப்படியே ஆவையில் நிறையணும், பிரசங்கம் கேட்கணும், அவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை கொடுத்துட்டு வந்துட வேண்டியதா? இவதான் இதுக்காகவா? இதெல்லாம் அதுக்காக சபை ஆராதனைகளை கூடி வரதில் நான் தப்பு சொல்லலை. நீங்கள் அப்படியெல்லாம் பங்கு பெற்று உங்கள் போதகர் ஐயா மூலியமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சத்தியத்தில் வளர்ந்து 3 வருஷத்தில் கனி கொடுக்கிறவங்களா மாறணும். நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களா மாறணும். ஏதாவது ஒரு பிளான் உங்கள் மேலே இருக்குதுங்க. நல்ல இந்த செய்தியை கேட்குற சகோதரி சகோதரி, உங்கள் மேலே ஏசப்பா ஒரு திட்டம் வச்சுருக்கிறாருங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷங்க. இப்போ நான் ரோட்டில் கிடக்கிறவன் குப்பங்க, பாவிங்க, என்ன அவர் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு என்னை தேடி வந்து ரட்சித்து எவ்வளோ பெரிய ஊழிய பிளான் வச்சிருக்கிறார். ஏன்னா நான் சாகிறதுக்குள்ள 7000 மிஸ்டரிகளை நான் ஏசப்பாவுக்காக எழுப்பணும்னு சொல்லி ஏசப்பா எனக்கு இலக்கு கொடுத்துருக்கிறாருங்க. 1,00,000 கிராமங்களுக்கு நற்செய்திகளை கொண்டு போகணும், நல்ல நற்பணிகளை செய்யணும், சுவிசேஷ ஊழியம் செய்யணும், அப்பாவுக்கு சாட்சி அந்த 1,00,000 கிராமங்களை மாற்றணும்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சுருக்குறேங்க. என் மேலே ஒரு பிளான் வச்சுருக்கிறாருங்க. சவுளை பவுலாக மாற்றினா 3 பிளான் சொல்கிறாரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு, ராஜாக்களுக்கு, புறஜாதிகளுக்கு. நான் சொல்கிறேங்க, இந்த செய்தி கேட்குற உங்கள் மேலே ஏசப்பாவுக்கு ஒரு பிளான் உண்டு. அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க, அதை செய்யணுங்க. ஜெபிக்கிற பங்காக இருக்கலாம், கொடுக்குற பங்காக இருக்கலாம், கிராமங்களில் ஆலயம் கட்டுகிற பங்காக இருக்கலாம். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களாங்க? நான் அடிக்கடி போகிற இடங்களில் கேட்குறேன், சொந்த வீடு வச்சுருக்கவனா கை தூக்குனா ஆல்மோஸ்ட் 90% கை தூக்குறாங்க, சொந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்கனால தான் உங்களுக்கு சொந்த வீடு ஏசப்பா கட்டி கொடுத்தாரா? கிருபை ஆண்டு உங்களை நம்புகிறார். உங்களுக்கு ஏசப்பா சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டார்ல, நீங்கள் ஏசப்பாவுக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டாமா? ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்க வேண்டாமா? சூனமியால் அவங்க சர்ச்சு கட்டுறாங்களோ இல்லையோ, ஒரு மிஸ்டரி தங்குறதுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க. எலிசா தீர்க்கதரிசிக்கு உடன் ஊழியக்காரர்களுக்கும் 40 லட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வீடு கட்டி கொடுத்தாரா? நீங்கள் 4 லட்சம் தசமத்தை ஒரு 4 லட்சத்தில் சர்ச்சு கட்டி கொடுங்க. 20 லட்சத்தில் வீடு கட்டியிருக்கீங்களா? ஒரு 2 லட்சம் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், ஏசப்பாவுக்கு நீங்கள் ஒரு சர்ச்சு கட்டி கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 20,000 ஒரு குடிசை சர்ச்சு கட்டலாம். உங்களுக்கு தெரியுமாங்க? ஏதாவது செய்யணுங்க. உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குதுங்க. எனக்கு அடிக்கடி நான் பேசுகிறதுக்குன்னா நிறைய திட்டுறாங்க, கோவப்படுறாங்க. இவன் காணிக்கை கேட்குறான். நான் சொல்கிறது, என் ஊழியத்துக்கு தான் காணிக்கை கேட்கணும்னு நான் சொல்லலைங்க. எங்கேயாவது கொடுங்கங்க. உங்களுக்கு பக்கத்தில் எவ்வளோ உண்மை உத்தமாக ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, மிஸ்டரிகள் இருப்பாங்க. ஆனால் கொடுக்கும்போது உங்கள் காணிக்கை மூலிமா ஆத்ம ஆதாயம் நடக்குமா? ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயம் கட்டப்பட உதவி செய்யணும். சும்மா உங்கள் ஆலயமே அப்படி இருக்கிறதே பெருசாகிட்டே இருக்கக்கூடாது. புதுசாக எல்லா கிராமங்களில் ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயம் கட்டணும். இப்போ சர்ச்செல்லாம் 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு கட்டுறோம். நல்லதுங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்கள் அப்பா ஆலயம் நல்லா இருக்கணும். 5 கோடிக்கு 3 கோடிக்கு சர்ச்சு கட்டுறீங்களே, அதில் தசமமாக என்ன? 5 கோடினா அதில் 5 எவ்வளோ தசமாக நீ கொடுக்கணும்? 1 கோடிக்கு 10 லட்சம்னா 5 கோடிக்கு 50 லட்சம் ஆச்சுங்க. 50 லட்சத்தில் 50 சர்ச்சு கிராமத்தில் கட்டிடலாங்க. கெட்டணும், ஆண்டவர் விரும்புகிறார். தசமபாகம் என்பது விசுவாசிக்கு மட்டும்தானா? இல்லை, எல்லாருக்கும் தசமபாகம் கொடுக்கணுங்க. நான் உங்கள் மத்தியில் பேசுகிற எங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து 20% தசமபாகம் கொடுக்குறேங்க. எங்களை விட கஷ்டப்படுகிற ஊழியர்களுக்கு வாகனம் வாங்கி கொடுக்குறோம், கார் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுக்குறோம், அவங்க சர்ச்சு பராமத்து பணிகளில் உதவி செய்கிறோம். விழுந்து போன அலங்கத்தி கட்டுகிற ஊழியம் அன்று சொல்லியிருக்கிற நிறைய சர்ச்சு அதை பராமரிப்பு இல்லாமல் நிறைய அங்கங்கே கிடக்குது. நீ அதெல்லாம் என் ஆலயத்தை பராமரிப்பு பண்ணி சும்மா ஒரு 10,000 ஒரு பெயிண்ட் அடிக்கலாம், வெள்ளை அடிக்கலாம், அங்கே சரிப்படுத்தலாம். சிமெண்ட் எல்லாம் கீழே தரையெல்லாம் பேர்ந்து நிறைய சர்ச்சில் கிடக்குது.
அவங்க வீடெல்லாம் பழுங்கி வீடு, நல்ல டைல்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க வர்ற சர்ச்சில் தரைகளில் பேர்ந்து விடுங்க, அதை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இன்னும் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்க சர்ச்சுக்கு வர்றதே பெருசுங்க. கிராம சர்ச்சில் அவங்க எப்படி அது அவங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களை போல் உள்ளவங்க காணிக்கை வாங்கி எங்களுடைய தசம காணிக்கையிலேருந்து அந்த பராமரிப்பு பணிகள் எல்லாம் செய்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏதாவது செய்யணுங்க. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சப்ப ஏசப்பாட்ட கேட்டேன், இவங்களுக்கு என்ன சொல்லணும் ஏசப்பான்னு நான் கேட்டப்ப ஆண்டவர் சொன்னார், யாத்ராகமம் 15 அதிகாரத்தில் 25வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு மரம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த மரத்தை குறித்து என் பிள்ளைகளுக்கு பேசு. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாம் நான் முன்குறிச்ச ஒரு மரம் என்று கர்த்தர் சொன்னார். இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மரமா? எங்கள் ஊரில் என்ன எங்கள் அம்மா கிட்ட மரமண்டையாடா அப்படி சொல்லுவாங்க. அந்த மரம் கிடையாதுங்க. ஏசப்பா முன்குறிச்ச மரம், ஏசப்பா நம்புகிற ஒரு மரம். மரம்னு பார்த்தா பைபிளில் நிறைய இருக்குது. அத்தி மரங்கிற எப்போ பயமாக இருக்குதுங்க. அத்தி மரத்தை நினச்சாலே பயமாக இருக்கிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் குருடர்கள் சப்பானிகள் எல்லாம் அவங்க குணமாக்கி அற்புதம் செய்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அங்கே போட்டிருக்குது மத்தேயுல, மறுநாளிலே அவர் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அத்தி மரத்தை பார்த்துறாருங்க. ஆனால் பசி உண்டாயிருச்சு, பார்த்தா இலைகள் எல்லாம் கூட இருக்குது, கனி இல்லை. ஐயோ, ஆண்டவர் சபிச்சிடுறாருங்க. நான் உன்னை எதுக்காகங்க வச்சேன்? எனக்கு பலன் கொடுக்க வேண்டாமா? கனி கொடுக்க வேண்டாமா? சபிக்கிறாரு அத்தி மரத்தை. உடனே அங்கே சீசர்கள் மறுபடியும் திரும்பி வரவும் பார்த்தா, ஆண்டவரே நீர் சபிச்ச மரம் பட்டு போயிடுச்சேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இதை கேட்குற நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு மனம் திரும்புங்க ஐயா. இப்போ கனி கொடுக்காத அத்தி மரத்தெல்லாம் ஆண்டவர் சபிச்சது போல் கனி கொடுக்காத கிறிஸ்தவங்களை எல்லாம் ஆண்டவர் சபிச்சாருனாங்க. ஐயோ, 190% கிறிஸ்தவங்க அவ்வளோதான், தோத்திரம்தான். எவ்வளோ பெரிய பரிதாபங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை நம்புகிறாரு பாருங்க. என் பிள்ளைகள் இந்த 2023 வருஷத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஜெப நேரத்தை கூட்டுவாங்க, காணிக்கை கொடுக்கறத கூட்டுவாங்க. ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு புதிய ஆத்மாவை சர்ச்சுக்கு கூட்டு போய் அவங்க கொடுத்த திருச்சபையை நான் வளர செய்வாங்க. நம்புறாருங்க. ஒரு மிஷனரி ஊழியத்தை தாங்குவாங்க. அவங்க மிஷனரியாக வரல, அவங்க பிள்ளைகளை மிஷனரியாக, முதல் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. ஆனால் அவங்க முழு நேர மிஷனரிகளுக்கு மாதந்தோறும் காணிக்கை கொடுப்பேன். இப்படி எல்லாம் ஆண்டவர் உங்களை நம்புறாருங்க. கனி கொடுக்கணும்னு நம்புறார். கனி கொடுக்கலையா, அத்தி மரத்தை நினச்சிக்கோங்க. ஒரு பிளான் அத்தி மரத்து மேலே வச்சிருக்கிறார் பாருங்களேன். யோனா புஸ்தகத்தில் ஒரே ஒருத்தனை திருத்துறதுக்காக ஆமணக்கு செடி ஆண்டவர் முளைக்க செய்கிறார். உங்களை ஒரே நாளில் என் ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும், அல்லது உங்களை ஆசீர்வதிக்க முடியும், ஓங்கி வளர செய்ய முடியும், உங்கள் பிஸ்னஸை வளர செய்ய முடியும், உங்கள் குடும்பத்தை தழைக்க செய்ய முடியும். ஆனால் அந்த ஆமணக்கு செடி மேலே ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான்? ஒன்றை வச்சு ஒரு ஊழியக்காரனை திருத்த போகிறேன். இந்த செய்தியை கேட்குற சகோதர சகோதரியே, ஆமணக்கு செடி மேலே ஒரு பிளான் வச்சது போல் ஓ மேலே ஒரு பிளானு ஏசப்பாவை வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், அதுபோல் தான் இந்த ஒரு மரம். இந்த மரத்தின் பின்னணியை பார்த்தீங்களா? அந்த அதிகாரம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்ததை நினச்சி, கண்ணால் ஒரு அற்புதத்தை பார்த்ததை நினச்சி பாடி துதிக்கிறாங்க, பிச்சிடுறாங்க. அந்த பாட்டு வரிகள் எல்லாம் வாசித்து பார்த்தாலே, கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, இப்படி சொல்லி சொல்லி அப்படி ஆண்டவரை துதிக்கிறான், பாடுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்டங்க பாட்டுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாதுங்க. பூரா பாட்டு பிச்சிருவாங்க, டான்ஸு தான். ஏய் ஊன்ட்டு பயங்கரமாக. அதெல்லாம் தப்பு சொல்லலைங்க, பாட்டு பாடுறது நல்லது தாங்க. ஆனால் செயல்படணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிறது நல்லது தான், ஆனால் அதில் செயல்படணும், அதில் அற்புதம் நடக்கணும். உள்ளார்ந்து பாடல்கள், இப்போ இருக்கிற அநேக பாடல்கள்
கேட்டாலே சந்தோஷமாக இருக்குதுங்க. எவ்வளவு அழகாக பாடகர்களை நம்முடைய தமிழ்நாட்டில் எழுப்பி இருக்கிறார். ஆனால் அந்த பாடல்களை பாடி ஆண்டவர் ஆராதிச்சு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணுங்க. அவங்கள செயல்பட வைக்கணுங்க, செயல்பட வைக்கணும். இவங்க எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கே தண்ணி இல்லாமல் போயிடுது, தண்ணி இருக்குது, கசந்து மாறிடுது. இவங்க உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ மோசஸ் போய் ஆண்டவரிடத்தில், ஐயோ இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்களே, தண்ணி இருக்குது, கசந்து போயிருக்குது, நான் என்ன செய்யன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணா, ஆண்டவர் எப்பயுமே ஒரு பிளான் வச்சுருப்பாருங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாறா கசப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? உங்கள் மாறாவை கசப்பை மாற்றுறதுக்கு ஏசப்பாட்ட ஒரு திட்டம் இப்போ இருக்குது. அந்த திட்டம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் மோசஸ் போல் ஏசப்பா சமூகத்துக்கு போகணும். சும்மா கசந்து வாழ்க்கையிலே கசந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. உன் கசப்பை மாற்றுகிற அவர் தான். நானே உன் பரிகாரிய கர்த்தர். பார்த்தீங்களா, பரிகாரம் இங்கே இருக்குது, மருந்து கடை இருக்குது. போனால் அங்கே தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. நீங்கள் வாட்டு தலைவலிக்குது எல்லாம் அழுதுகிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு அப்படி இருந்தேன்னா உன் தலைவலியோடே கிடக்க வேண்டிதான். பரிகாரம் செய்கிறவர் இங்கே இருக்கிற அவர் தான் ஏசப்பா கர்த்தர். இந்த செய்தி கேட்குற சகோதரனை, நீங்கள் வா ஆண்டோடைய சமூகத்தில் மோசஸ் போல வா. இப்போ மாறா இருக்குது, கசந்து போயிருக்க, நான் என்ன செய்யன்னு கேளு. அவர் ஒரு பிளான் தர்றாரு பாருங்க. அந்த பிளானில் யாரை சொல்கிறாரு தெரியுமா? அந்த மரத்தை சேர்க்குறாரு. ஆண்டவர் லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திக்கிற ஒரு பெரிய பிளானில் இந்த செய்தியை கேட்குற சகோதரனை ஒன்றை ஒரு மரமாக வச்சிருக்கிற, உன் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அருமையான சகோதரி, உன் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கலாம், கேள்வியுள்ள ஒரு மரமாக இருக்கலாம். இந்த மரத்துக்கு நான் அடிக்கடி கற்பனை பண்ணுவேன். இப்போ இதுக்கு முந்தின ஒரு செய்திகளை எனக்கு கேட்டிங்களா, தரித்து நில் மரம். அப்படியே இன்னைக்கு காலையில் எங்கே இருக்கும், ஒரு மத்தியானம் 4 கிலோமீட்டர் நடந்து அப்படி போயிருமா, 5 கிலோமீட்டர் நடந்து போயிருமா? அதில்ல, ஒரே இடத்துல நிற்குங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள், என் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன், உதவாக்கரையாக இருக்கிறேன், ஒரே இடத்துல தான் இருக்கிறேன், என்னால் அங்கங்கே போக முடியல அப்படி சொல்கிறீங்களா? பரவாயில்ல, நீங்கள் தரித்து ஒரு இடத்துல நிற்கிறீங்களா? அது ஆண்டவர் ஒரு பிளானாக வச்சிருக்கிறார். இந்த மரத்தை குறித்து நிறைய நான் பேசியிருக்கிறேன், அதையே உங்களுக்கு சொல்லிடுறேன். மரம் கேள்வி கேட்டுருந்துச்சுன்னா என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆண்டவரை, என்னை ஊருக்குள்ளே படிச்சிருக்க வேண்டியதானே, நிழல் கொடுத்துருப்பேன், கனி கொடுத்துருப்பேன், 4 பேருக்கு புரோஜனமாக மாறியிருப்பேன், என்னை போய் வனாந்திரத்தில் போய் வச்சுட்டிங்களே. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கோம். இந்த செய்தி கேட்குற நீங்கள் இப்படி தானே கேள்வி கேட்குறீங்க, என்ன எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க? இப்போ யோசேப்பு கேள்வி கேட்டிருந்தா என்ன ஆகும்? ஆதியாகமம் 39 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விருப்பமே கிடையாது, ஆசைப்பட்டு எகிப்துக்கு வரல. இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, நீ ஆசைப்பட்டு நீ இருக்கிற இடத்துக்கு நீ வரலையா? அந்த கல்யாணம் முடிச்சு வரலையா? இந்த பிஸ்னஸ்க்கு இந்த வேலைக்கு வரலையா? ஆனால் ஆண்டவர் உன் பின்னாடி இருக்கிறார், ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 39:1 யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான்னு போட்டிருக்குது. அடுத்து 2வது வசனத்தில் என்ன தெரியுமா இருக்குது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த செய்தியை கேட்குற சகோதரியை, உன்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார். தன்னை சுற்றி தனக்கு விரோதமாக எல்லாம் நடக்கிறது, பொய் குற்றச்சாட்டுகள், அவமானங்கள், நிந்தைகள், கூட இருக்கிற சகோதரர்கள் குழி வெட்டுகிறார்கள், நிர்வாணப்படுத்துகிறார்கள். அவன் ஒரு மரமாக, யோசேப்பு ஒரு மரமாக தரித்து நிற்கிறான். அவனை 1000 லட்சங்களுக்கு அதிகாரியாக என் ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த மரத்து மேலே திட்டம் இருக்குதப்பா. அந்த மரம் ஒரே இடத்துல நின்னா போதும். அந்த மரத்தை எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறார்? அந்த சைடு அப்படியே வருவாங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே கடந்து போவாங்க, அவங்களுக்கு நீ பிளஸ்ஸிங்காக மாறணும். இந்த செய்தியை கேட்குற சகோதரே, நான் பிறந்ததுலேருந்து இல்லை நிறைய வருஷங்கள் இதே இடத்துல இருக்கிறேனே, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி இந்த செய்தியை கேட்குறேன்ல, இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், தரித்து நில். இந்த மரம் அங்கே தான்ப்பா இருக்கணும், அங்கும் இங்கும் சும்மா ஓடி அலையாதீங்க, அந்த இடத்துல இருங்க, கேள்வி கேட்காதீங்க. இந்த மரம் ஆண்டவரை ஏன் இங்கே வச்சுங்க கேள்வி கேட்டுகிட்டே இருக்க முடியுமா?
நீங்கள் அப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், அந்த ஊரில் என்னை வச்சுருக்கலாம், இந்த ஊரில் நீ வச்சுருக்கலாம், அந்த வெளிநாட்டுக்கு நான் போகணுன்னு நினச்சேன், அங்கே கூட்டு போகாமல் இங்கேயே வச்சுட்டீங்க, என் விசாவில் பிரச்சனை வந்துருச்சு, எவ்வளோ வருஷம் நான் உபவாசம் இருந்து ஜெபிச்சு எனக்கு ஒழுங்கான பாஸ்போர்ட் வரல, விசா வரல, வெளிநாட்டு வேலை கிடைக்கல. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும்னு சொல்லி இருக்கிறது. அப்பா நல்ல இந்த செய்தியை கேட்குற சகோதரேஸ்வரன், நீங்கள் யாரா அப்படி இருக்கீங்களா? ஏசப்பா உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நான் எப்பயுமே வாலிப பிள்ளைகளுக்கு 3 மேஜிக் வேர்ட் ப்ரேயர் சொல்லி கொடுப்பேன். சவுல் பவுலாக மாறணுன்னே என்ன ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நீ இருக்கிற இடத்துல பவுல் அங்கே இருக்கிற இடத்துல கண்ணெதிரில் அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறான், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இந்த மரமாக வச்சிருக்கிறாரா? எப்பா ஏசப்பாவுக்கு ஒரு பிளான் இருக்குதப்பா, நீ வாட்டு கேள்வி கேட்கறத விடு, முறுமுறுக்கிறத விடு, அழுறத விடு. ஏசப்பா ஒரு திட்டம் இல்லாமல் உன்னை அந்த இடத்துல வைப்பாரா? ஒரு பிளான் இருக்குது, காத்துரு. அந்த பிளானின் படி அந்த புறமாக பாட்டு பாடிக்கிட்டு வந்தவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கசப்பு வந்தோடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்கள் எல்லாம் பாருங்கள், பாட்டெல்லாம் நல்லதாக இருக்குது, ஆனால் ஒரு வேலை செய்யப்பா ஊழியத்துக்கு வாங்கம்னா வரமாட்டேறேன். காலையில் 1000 பேர் சர்ச்சுக்கு வர சர்ச்சில் இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு நம்ம போகிறோம், நீங்கள் எல்லாம் நீங்கள் வந்துடுங்க, 1000 பேர் நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் உங்கள் சர்ச்சில் வருவாங்க? உங்கள் சர்ச்சு நல்ல சர்ச்சா சும்மா காய்ச்சும் சர்ச்சாங்கிறது அதிலே தெரிஞ்சிடும். உங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்க நெஜ கிறிஸ்தவங்களா சும்மா காய்ச்சும் கிறிஸ்தவங்களான்னு தெரிஞ்சிடும். 1000 பேரில் ஒரு 10 பேர் வர்றது அரிதாக இருக்குதுங்க, அரிதாக இருக்குது. நாங்கள் நல்ல ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறார், தேவ திட்டம் வச்சுருக்கிறார். அங்கே பாட்டு பாடுறவங்க எல்லாம் தேவைகள் வந்த உடனே, குறைச்சல் வந்த முறுமுறுக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, உன்னை அழைத்தவர் உண்மை இல்லவர், உன் வாழ்க்கையில் கசப்படுறது அதை மாற்றுவார்ல. இப்போ இந்த மரத்தை பயன்படுத்த வேண்டி இருக்குது பாருங்க. அல்லேலூயா. அந்த மரத்தை ஆண்டவர் பேசியிருப்பார், எப்பா நீ எத்தனை வருஷம் என்கிட்ட கேள்வி கேட்ட, என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னை தப்பாக படைச்சிட்டிங்க, தப்பான இடத்துல வச்சிட்டிங்க, உங்கள் மத்தியில் பேசுகிறேன், நான் கூட இந்த மரம் போல தாங்க. நான் ஏசப்பாட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டுருக்கேன் தெரியுமா? ஆண்டவரை தாயின் கருவில் உருவாந்திருக்கணுமே, நீங்கள் என்ன ஊழியக்காரனை தெரிஞ்சிட்டிங்களே, அப்போ என்ன நாசரேயத்தில் படிச்சிருக்கணும், திருநெல்வேலியில், கன்னியாகுமரியில், நாகர்கோவிலில், தூத்துக்குடியில் என்னை பிறக்க வச்சுருக்கணும், நல்ல ஒரு கிறிஸ்தவ அப்பா அம்மாவை எனக்கு கொடுத்துருக்கணும், எங்கள் அப்பா கற்பையா, அம்மா சரஸ்வதி, நல்ல அண்ணன் தம்பிகளை கொடுத்துருக்கணும். ஏன்னா ஏண்டவரை தப்பான ஒரு கிராமத்தில், சர்ச் இல்லாத கிராமத்தில், கிறிஸ்தவ அப்பா அம்மா இல்லாத ஒரு வீட்டில் போய் என்னை பிறக்க வச்சிங்க, கேள்வி கேட்டேங்க. நான் மரம் போல தான் என்ன செய்ய கேள்வி கேட்டேன். ஆனால் இப்போ என் கேள்விக்கெல்லாம் பதில் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? என்ன கிராமத்தில் உள்ள அப்பா அம்மாவை கொடுத்தாரு, கிராமத்தில் உள்ள ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படி என்னை பழக்க வைத்தார், பயிற்சி கொடுத்தார். ஐயா எத்தனை அன்புள்ள ஆண்டவர். எங்கள் கிராமம் புள்ளலக்கோட்டைன்னு ஒரு சின்ன கிராமங்க, தமிழ்நாடு மேப்லேயே பார்க்க முடியாது இந்த கிராமத்தை. அப்படி ஒரு கிராமத்தில் என்னை பிறக்க வச்சு, தரித்து நில்ல வச்சு, ஒரு மரம் போல என்னை ஓங்கி வளர செய்து, இன்றைக்கு ஆயிரங்கள் லட்சங்களுக்கு பயன்படுத்துகிறாரே. என்னிடத்தில் கேள்வியோடு கசப்போடு வருகிற ஜனங்களை நான் பார்க்கிறேன். நான் இருக்கிற இடத்தை நோக்கி ஜனங்களை கொண்டு வருகிறார், என் மூலியமாக அந்த கசப்புகளை மாற்றுகிறார், மாறாவை மதுரமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, 25 வருஷத்துக்கு மேலே ஏசப்பா ஊழியம் செய்கிறேங்க. என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க கசந்து போய் தான் இருப்பாங்க, முறுமுறுப்போடு தான் இருப்பாங்க, கேள்வியோடு தான் இருப்பாங்க, தற்கொலை எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் மரம் போல் இருக்கிற அந்த கணேசனை பார்க்குறதுக்கு ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வந்த உடனே அவர்கள் மாறாவை மதுரமாக மாற்றுகிறார். ஐயா எத்தனை அன்புள்ள ஆண்டவர். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரி, உன்னை ஒரு மரமாக வைத்திருக்கிறார். உன்னிடத்திலே வருகிற ஜனங்கள், உன்னை நோக்கி வருகிற ஜனங்களை அவர் உன் மூலியமாக சந்தோஷம் தர விரும்புகிறார், மாறாவை மதுரமாக உன் மூலியமாக மாற்ற விரும்புகிறார். ஒருத்தர் 2 பேருக்கு இல்லப்பா, ஒரு மரம். பேரே தெரியல, இந்த செய்தியை கேட்குற நீ பேர் இல்லையா?
மறைஞ்சிருக்கிற, பரவாயில்ல, உன்னை பயன்படுத்த போகிறார். ஏதோ இந்த புதிய வருடத்துல இனி வருகிற நாட்களில் உன்னை பயன்படுத்தி ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார் ஐயா, மாற்றப் போகிறார். ஆண்டவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து அந்த மரத்தை போன்று ஒரே இடத்துல தரித்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம். ஒரு மரமாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரத்தின் மீது ஒரு பெரிய திட்டத்தை வைத்து லட்சக்கணக்கான ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒரு மரமாக தெரிந்திருப்பதற்கு அவர்கள் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மரமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக மாற்றும். அத்தி மரத்தை போல சபிக்கப்பட்டவர்களால் அல்ல, ஆண்டவரை கனி கொடுக்கிறவர்களாக இவளை மாற்றும். ஏசப்பா ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எனக்கு வேலை கொடுத்திருக்கிறார், வருமானம் கொடுத்திருக்கிறார், சொந்த வீடு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டும், லட்சங்களுக்கு பிரயோஜனமாக மாற வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறவளாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, அமேன், அமேன். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.